ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஒரு வாசகம் மரியாதை எனக்கு திருவாசகம் என்னும் தேனில் அமர்த்தி ஒரு வாசகமாய் எழுதும் மணிவாசகனின் மலரடி போற்றி செற்றிலாரடி போற்றி போற்றி. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்கு பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயல் புகழ் திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். நம்ம பெரிய புராணத்துல 2 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிற நாயன்மார் சரித்திரத்துல சைவ சமய ஆச்சாரியர்கள் 4 பிரதம ஆச்சாரியரான திருஞான சம்பந்தரை பத்தி இன்னைக்கு சிந்திக்க திருவருள் கூட்டி இருக்கு. சிவா நமக்கு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனார் சம்பந்த சுவாமியை சொல்லும் போது வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் எடுத்து கொடுத்து நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதி அது கொடுத்து அதை விரிவுரையா பெரிய புராணத்துல சேர்க்கிறார். பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. 4218 ஸ்லோகம் இருக்கிற பெரிய புராணத்துல 1200 பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய வரலாறு. இவ்வளவு விஸ்தாரமா சேக்கிலார் அனுபவிச்சு ரசித்து ரசித்து எழுதியிருப்பாரு. சேக்கிலார் பிள்ளை தமிழே பாடியிருப்பாரு திருஞான சம்பந்தருக்கு. ஏன் முதல்ல கொண்டு வச்சிருக்காங்க சம்பந்தர் சுவாமியோட வரலாறு அவ்வளவு முக்கியத்துவத்துக்கு காரணம் பிரதம ஆச்சாரியரா இருக்கிறதுக்கான காரணம் அவர் மட்டும் இல்லைன்னா இப்போ திருநேரியில ருத்ராட்சம் இல்லை பணிஞ்சிருக்கிற சைவ சமயத்துக்கு இவ்வளவு எழுச்சி சம்பந்தர் சுவாமி ஒருத்தரால மட்டும்தான். அப்படி ஒரு காலம் இருந்தது தமிழ்நாட்டுல. பிற சமயங்கள் ஆதிக்கம் அதிகமா சைவ சமயமும் வேத நெறி தழைத்தவங்க நமக்கு சேக்கிலார் எடுத்து கொடுக்கும் போதே சம்பந்தருடைய திரு அவதாரம் 3 காரணங்களுக்காக வேத நெறி தழைத்தவங்க. அந்த வேதமாகிய நெறி நதியில பல்வேறு துறை இருக்கிற மாதிரி படித்துறைகள் இருக்கும் இல்லையா கங்கையில, அந்த மாதிரி பல்வேறு துறையில மிகு சைவ துறை விலங்கு. அதுல ஒரு சைவமாம் துறை விலங்கு பூத பரம்பரை. நம்ம உயிர்களாகிய எல்லாருமே பூதங்கள், ஐம்பூதங்களாக ஆக்கப்பட்ட அந்த உயிர்கள் அந்த பூத நெறி வளரணும் அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய அவதாரம். வள்ளல ராமலிங்க அடிகளாரும் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற அருணகிரி சுவாமிகளும் ரொம்ப வியந்து வியந்து சம்பந்த சுவாமியை சொல்லும் போது இடத்துல எல்லாம் திருஞான சம்பந்தர முருகப்பெருமானுடைய அம்சமாவே நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. முருகப்பெருமான் வேறு சம்பந்தர் சுவாமி இல்லை. சம்பந்தர் மாதிரி தமிழ் பாடணும் அப்படின்னு தான் முருகர்கிட்டயே அருணகிரி சுவாமி கேட்பார். அவர் மாதிரி எனக்கு தமிழ் பாட வரணும். தமிழாகரன் சம்பந்தருடைய பல திருப்பெயர்கள்ல தமிழாகரன், ஆனை நமதின்ற பெருமான், காலராவாயன், பரசமய கோளரி, அப்படி ஆணையிட்ட பெருமான், இப்படி ஏகப்பட்ட பெயர்கள். அவருடைய ஊருக்கு 12 பெயர்கள்னா அவருக்கு பெயர்கள் அளவில்லாம சம்பந்தருடைய திருநாமங்கள் இருக்கு. அவருடைய அவதார ஸ்தலமான சீர்காழி. அவதாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவதார சமயத்துல தமிழ்நாடு எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நமக்கு ஒரு கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வராங்க. அதே சமயம் தான் நமக்கு சமகாலத்தவர் தான் நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமான் நம்ம அனுபவிக்கும் போது அவருடைய சரித்திரம் தொண்டை நாட்டுல மகேந்திரவர்ம பல்லவன் அப்போ சமணத்துல இருந்து பல்வேறு துன்பத்தை ஆட்படுத்தி தான் அவர் அதுல இருந்து மீண்டு மன்னரையும் சைவனாக்கி அவரையும்
குணபதீஸ்வரம் அப்படின்னு பல சிவாலயங்களை எழுப்பி வச்ச அந்த சரித்திரம் நம்ம பார்த்தோம், திருநாவுக்கரசருடையது. அவருக்கு 67 வயசு ஆகும்போது தான் சம்பந்தனுடைய அவதாரம் நடக்கிறது சீர்காழியில. பிற மதங்கள் வளரலாம், எல்லாம் புதுசு எல்லாமே எடுத்துக்கிட்டது தான் நம்ம தமிழ்நாடு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம், புதுசு என்ன வந்தாலும் நிறைய இளைஞர்களை ஈர்க்கும். இப்ப எப்படி புதுசா நல்ல அட்ராக்ஷன் ஆகுது, அது வந்து புதுசுல ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும். அப்படி சமண சமயமும் பௌத்தமும் வேலோங்கி இருக்கிறதுக்கு அப்போ காரணம் அவங்க வெறும் மதத்தை மட்டும் பரப்பல, அரசியலும் அதை உள்ள கொண்டு வந்து ஆட்சியாளர்களை கைக்குள்ள போட்டு அரசரை மதம் மாற்றி அது மூலமா இல்லாம பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கேயே வேத நெறி தலைத்தவங்க அந்த பூமியில கோயில்களுக்கு எந்த பூஜை சாமான் கிடைக்க விடாம, கோயில்கள்ல பூஜையை நடக்க விடாம இப்படி நடந்துட்டு இருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசம் என்ன சமணத்துக்கும் நமக்கும், நம்ம பிறவி இருக்கு. நமக்கு முன்வினை பயன், நல்லது பண்ணாலும் ஒரு வினை பயன் இருக்கு, தீயது பண்ணாலும் ஒரு வினை பயன் இருக்கு, வினை இருக்கு, வினை பயனும் கூட்டுவிக்கிறதுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கான்றதே நம்மளுடைய சமயம். இது சமணத்துல என்னன்னா அப்படி இல்லை, வினை அதை வந்து தானா பிறந்த உடனே வந்து ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது வினைய இவர் பண்ண நம்ம யாரையாவது அடிச்சிருந்தா நம்ம அதுக்கு திரும்ப நம்ம அடி வாங்குறது இல்லாம யாரையோ நம்ம வந்து வாங்குற மாதிரி, அது பெரிய ஒரு வித்தியாசம் சமண சமயத்துக்கும் நமக்கும். வினை வந்து தானே வந்து சேரும் அப்படின்ற வாதம் அவங்களோடதும், நமக்கு வினையும் வினை பலனும் கூட்டு விற்கிறதுக்கு பகவான் பதின்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றதும் நம்மளுடைய. அதே மாதிரி பெண்களுக்கு மோட்சம் இல்லைன்றதும் பிற சமயத்துல இருக்கிறது. இது நமக்கு எடுத்த எடுப்புலயே சரி பாதியா அம்மையப்பனா எல்லாத்துலேயுமே கலந்து இருக்கிற நம்ம சமயத்துக்கும். இன்னும் பல இருக்கிறது அதிகமா இளைஞர்கள் இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சமணத்துல இருந்தது. அப்படி ரொம்ப பரவி இருந்தது. சைவம் ரொம்ப குறைஞ்சி திருநீர் வச்சு வெளியில போனாலே கண்டு முட்டு கேட்டு முட்டு, அது நாம பஞ்சாட்சரத்தை சொன்னாலே காதுல கேட்டாலே கேட்டு முட்டுன்னு சொல்லி குளிக்க போயிடுவாங்க. அப்படி இருந்த சமயத்துல சிவபாத இருதயம், சிவனுடைய பாதத்தையே இருதயத்துல சுமந்த சீர்காழியில வாழ்ந்திருக்கிற ஒரு அந்தன குலவி, அவரு தனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டார். எல்லாருமே தான் குழந்தைய கேட்போம், நமக்கு சந்ததி வேணும், நம்ம ஆஸ்திக்கு வாரிசு வேணும், ஏதோ ஒன்று காரணத்துக்காக பிள்ளை கேட்கிறானா. சிவபாத இருதயர் தவம் இருந்து பெருமான சீர்காழி தோணியப்பரை வேண்டி இந்த நம்ம சைவம் தலைக்க இந்த நெறி வாழறதுக்கு, இந்த தர்ம நெறி வாழறதுக்கு, வேத நெறி வாழ்றதுக்காக இந்த குழந்தைய கொடுப்பா. அவ இந்த தர்மத்தை கொண்டுட்டு போக ஆளே இல்லாதபடிக்கு எங்க திரும்பினாலும் பிற மதம் இப்படி சூழ்ந்து இருக்கு அப்படின்னு பெருமானை ரொம்ப வேண்டி தவம் இருந்து அவருடைய மனைவி தர்ம பத்னி அம்மா பகவதியார், சிவபாத இருதயர் பகவதியார் தவம் இருந்து பெருமானை வேண்டி வேண்டி பெற்ற குழந்தைதான் சித்திர மாதம் திருவாதிரை நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கு தான் திருன்ற அடையாளம் அடைமொழி இருக்கு. அதுல ஆதிரை நட்சத்திரத்தன்னைக்கு பெருமானுடைய அவதாரம். அத அப்படியே குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தை அதுக்கு இடுப்புல அருணா கயிறு கட்டினது 10 நாள் உற்சவம் பண்ணாராம் சிவபாத இருதயர். அந்த குழந்தை ஜனிச்ச நாளைக்கு 10 நாள் கொண்டாட்டம். வேத நெறிக்கு அந்த அந்தனர் குலத்துக்கு இருக்கிற எல்லா சடங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப விஸ்தாரமா எழுதியிருப்பார் சேக்கிழார் இந்த இடத்துல. இவருடைய வரலாறு சொல்லும் போது பிராமணருடைய ஒவ்வொரு நாளுடைய அவங்க செய்ய வேண்டிய அந்தனருக்கான பணிகள் எல்லாத்தையும் இவர் சரியா செஞ்சு அந்த குழந்தைய வரமாய் பெற்று சுவாமி கிட்ட பெற்று அந்த குழந்தைய பிறந்தப்போ ஊருக்கே சாப்பாடு போட்டு அப்படி கொண்டாடி அந்த குழந்தை தொட்டியில போட்டது நாள், தவழ்ந்த நாள், அன்னப்பிரஸ்த நாள் அப்படின்னு ஒரு பிள்ளை தமிழே சேக்கிழார் ரொம்ப அழகா சம்பந்த சுவாமிக்கு. அவரால் சாதாரணமா எதையுமே சொல்லவே முடியாது. குழந்தை அழுதது கூட அப்படி கொண்டாட்டமா எழுதியிருப்பார் சேக்கிழார். தமிழை எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அனுபவிக்க கேட்கிறேன். இப்போ இந்த குழந்தை வளர்ந்து ஒரு விளையாட்டை எல்லாம் பண்ணி 3வது வயசு திரும்ப அதே நாள் சித்திரை மாதம் திருவாதிரை அன்னைக்கு 3வது நட்சத்திர தினம் பிறந்த நாளுன்னே சொல்றார் சேக்கிழார்.
சைவத்துல பிறந்த தினத்தை கொண்டாட மாட்டாங்க ஆச்சாரியர்களுடைய. அவங்க பெருமானுடைய அருள் பெற்ற நாளும் முக்தி பெற்ற நாளும் சிறப்படைந்த நாள், சிறந்த நாளை தான் கொண்டாடுவாங்க. அப்படி சம்பந்தருடைய சிறந்த நாள் சித்திரை திருவாதிரை அன்னைக்கு காலையில குழந்தை அன்னைக்கு சிவபாதையினர் கிளம்புறார் கோயிலுக்கு. கிளம்பும் போது நானும் வரவேன் அடம்பிடிக்கிறது. எப்பவுமே இல்லாம என்ன அடம்பிடிக்கிறான் அப்படின்னு விட்டுட்டு, இல்லை நான் வந்து தீர்வேன்னு ரொம்ப கையும் காலை உதச்சி அந்த குழந்தை 3வது வயசு அன்னைக்கு அடைஞ்சு அடம்பிடிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவாலையும் சமாளிக்க முடியல. பரவாயில்ல, கூட்டிட்டு போங்க, பக்கத்துல கோயில் தானே, போங்க. கோயிலுக்கு போய் அந்த குளத்துல, தோணியப்பர் குளத்துல முழுகி நம்ம ஒரு தண்ணிக்குள்ள பூரா முழுகினதுக்கு அப்புறம் ஒரே எண்ணம் தான் இருக்கும். வெளியில இருக்கும்போது பல எண்ணம் இருக்கும். முழுக்க தண்ணிக்குள்ள நம்ம முழுகி இருக்கும்போது ஒரே எண்ணம் தான், எப்ப வெளில வரும் அப்படின்னு. அங்க போய் அந்த நேரத்திலையும் பெருமானுடைய நாமத்தை சொல்லி அகமர்ஷன மந்திரத்தை சொல்லி ஓதி வழிபடுற வழக்கம் சிவபாதையருக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள இருந்து நாமத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணி அவர் இருந்து வெளியில வர்றதுக்காக குழந்தைய பள்ளியில உட்கார வச்சுட்டு, இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத, உட்கார்ந்துட்டு தண்ணிக்குள்ள போய் மூழ்கி அவர் அகமரிசன மந்திரம் சொல்றச்சு. முழுகினது அப்பா இந்த பக்கம் இருக்கிற குளத்துல. 3 வயசு குழந்தைக்கு தெரியாது. ஆனா திரும்பி கோயில் கோபுரம் மேல கோயில் சுவாமி இருக்கிற கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கிற விமானத்தை பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு இந்த உயிர்கள் வாழ்றதுக்காக குழந்தை மலர்ந்து அழுது. வேத நெறி தடை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து. எல்லாரும் அழுதா பூவியும் வாய். குழந்தை அழுது நம்மளை எல்லாம் வாழ வைக்கிறதுக்காக மலர்ந்து அழுது அப்படின்னு. அம்மே அப்பான்னு பல தடவை, ஒரு தடவை இல்லை, அம்மே அப்பா அம்மே அப்பான்னு அழுது தாங்க மாட்டாது. அம்மை அப்பர் சுவாமியும் ரிஷப வாகனத்துல தோணியப்பர் விமானத்துல இருந்து பெருமானும் தாயாரும் அம்பாரும் வந்து இந்த குழந்தைய அபித்த குஜலாம்பர் உண்ணாமலை முருகப்பெருமானுக்கும் கிடைக்காத அந்த திருமலை பாலை கலந்து பொற்கிண்ணத்துல அந்த சிவஞானத்தையும் கலந்து அம்மா அழக குழந்தைய கூட்டி மடியில உட்கார வச்சு கண்ணீரை தொடச்சி அதை சமாதானப்படுத்தி அந்த பால் அரிசியில ஒன்று குழந்தைக்கு ஊட்டி அது சமாதானம் வாய் ரொம்பினதுக்கு அப்புறம் ஒரு கடை கண்ணுக்கே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண் விழியே அந்த பண்ணிச்சுன்னா அம்பால பார்த்து அந்த குழந்தைய நீராட்டி அதுக்கு பார்த்து அந்த பாலை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அப்ப அந்த குழந்தைக்கு கிடைச்சத சேக்கிழார் சொல்லும்போது உணர்வு ஹரியா சிவஞானம், சிவஞான சம்பந்தம். சம்பந்தம்னா கூடது, சம்பந்தம் நல்ல உறவு பந்தம் உறவு நல்ல உறவு. இப்போ சிவத்தோடையே ஞான சம்பந்த உறவு ஏற்பட்டுடுச்சு. உணர்விழா கலைஞானம் மெய்ஞானம் எல்லா ஞானத்தையும் கலந்து அம்பிகை உண்ணாமலை அம்மன் கொடுத்த நம்மளை பத்தி அறியறது பசு ஞானம். நம்ம போய் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதோ சரி, தெரிஞ்சுக்கிறதோ சரி, பசு ஞானம் உயிர்களை பத்தினான அறிவு. அப்புறம் பெருமானை பத்தி அறிஞ்சுக்கிறது பத்தி ஞானம். ஒண்ணு பிறரை பத்தி அறியறது, சமுதாயத்தை பத்தி அறியறது பத்தி ஞானம், பரஞானம், பாச ஞானம். உயிர்களை பத்தி அறியறது பாச ஞானம். ஆனா பெருமானை பத்தி அறியறது பத்தி ஞானம். பரஞானமும் சொல்லுவாங்க, பத்தி ஞானமும். பதியை பத்தி எங்க இருந்து வந்தமோ அந்த இடத்தை பற்றி சிந்திக்கிறது. இது எல்லாருக்கும் அமையாது. வந்து அந்த முதல் 2 ஞானத்தை கற்று முடிச்சுட்டு முடியறதுக்குள்ளேயே அடுத்த பிறவிக்கான எல்லாமே சேர்த்து வச்சுட்டு போவோம். அந்த ரொம்ப சில பேருக்கு தான் ஜீவன் முக்தர்கள், பரமஹம்சர் மாதிரியான இந்த குழந்தை பிறக்கும் போதே ஜீவன் முக்தராகவே அந்த 3 ஆண்டுகளையே. ஏன் அந்த குழந்தை அழுதா மட்டும் அம்மா வந்தா பாலை கொடுத்தா, நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க அழுதா எல்லாம் வரமாட்டாரு. அவர் மாதிரி தவம் இருந்து சிவபாதையிலே தவம் இருந்து குழந்தை பெற்று இந்த பெருமானை வேண்டி பெற்ற குழந்தை ஜீவன் முக்தரான குழந்தை. எல்லா ஞானமும் அப்படியே அருந்தி அப்படியே ஒரு அப்படியே ஆனந்தத்துல லயிச்சு இருக்கு. பாலை கொடுத்தோடனே அம்மா குழந்தை சமாதானோடனே மறந்துட்டா. இப்போ அப்பா தண்ணியில இருந்து முழிச்சு இருந்திருக்கு. குழந்தை கடவாயில பால் வலியுறது. அப்ப
அப்படியே வந்து இது சைவத்துக்கான வேண்டி பெற்ற குழந்தை. யார் கொடுத்த எச்சில் பாலை வந்துச்சு, எப்படி நீ என்ன பண்ண, எப்படி பால் குடிச்ச அப்படின்னு யார் கொடுத்தா அப்படின்னு அவருக்கு கோவம் வந்து ஒரு கோலை கொண்டு மிரட்டுறாரு. அது ஆனந்தத்துல இருக்கு. அப்படியே அந்த சுட்டு விரலால கோபுரத்தை காட்டி விமானத்துல சுவாமியும் அம்பாலையும் ரிஷப வாகனத்துல காட்டுது. யார் காட்டுற என்ன காட்டுற அவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் கண்ணுக்கு சிவபாதை எழுதருக்கு கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அப்பா அதுக்கும் மேல கேட்டுட்டே இருக்கார், மிரட்டுறாரு. ஒண்ணு இருக்கு. எப்படி அவர் நம்பினார் அப்புறம் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கொடுத்ததுன்னா சிவபெருமான் தான் வந்து பாலை கொடுத்தாங்க பார்வதி அப்படின்னு எப்படி சிவபாதை எழுதையர் நம்பினாரு அப்படின்னு நம்ம ஒன்று இருக்கு இல்லை அப்படின்னு தெரியறதுக்கு ஒன்று கண்ணாலையும் இல்லை, ஒரு ஒரு புகை இருக்குன்னா அங்கே நெருப்பு இருக்குன்னு அனுமானத்திலையும் நம்ம யூகிப்போம். அதுவும் இல்லைன்னா ஒரு சான்று கவிதைகளையும் ஏற்றுலையோ பெரியவங்க எழுதின வச்ச சான்றுகளையும் இருந்தாலும் நம்ம நம்புவோம். இந்த குழந்தை அடுத்த வரி பாட கொடுத்தது பால் அம்பாள், ஆனா பாட ஆரம்பிச்சது தோடுடைய செவியன். தோடுன்னும் போதே அம்பாளை சேர்த்துதான் அவர் சம்பந்த சுவாமி ஆரம்பிக்கிறார். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. நம்ம எப்படி மேக்கப் எல்லாம் ரெடியா இருந்துக்கு இங்கேயும் பொடியெல்லாம் பூசுவோம்ல, அந்த மாதிரி பெரும்பாலும் சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். 3 வயசு குழந்தை சொல்லுது, என் உள்ளத்தை கொல்ல கொண்டுட்டான் அந்த கல்வன் அப்படின்னு. அப்படி அந்த பாவத்துல அவர் எழுதி முதல் வரியிலே தோளுடைய செவ்வியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த. அவர் முன் ஜென்மத்திலேயே இதுக்காக நான் பணிந்து ஏற்றிட்டேன். போன பிறவிலேயே சிவனுடைய தரிசனத்துக்காகவும் இதுக்காகவும் எல்லாம் போன ஜென்மத்திலேயே பண்ணிட்டேன்றதை பதிவு பண்றாரு. ஏழுடைய மலரான் முனை நான் பணிந்து ஏத்த வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. தமிழ்ல இங்க இருக்கிறது கிட்டக்க இருந்தா இவன், தூரமா இருக்கிறச்ச அவன் அப்படின்னு. ஆழ்வார் பாசுரத்திலையும் பாடும்போது அவன் அப்படின்ற வார்த்தை வரும் அதிகமா, இவன் அவன் அப்படின்னு. இங்க இவன் அப்படின்னும் போது ரொம்ப கிட்டத்துல சாமி இருக்காரு, இன்னும் அவர் மறையல, இவர் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்காரு. ஆனா அப்பா காட்டும் போது அப்பா கண்ணுக்கு தெரியல. அந்த தோணி அப்ப அப்படியே ஒரு காலை அப்படி மடிச்சு ரிஷப வாகனத்து மேல கைய வச்சு அப்படியே சாஞ்சிட்டு ஸ்டைலா ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அம்மா பக்கத்துல இருக்கிற அந்த காட்சி குழந்தை சுட்டி காட்டுறது இப்பவுமே அங்க செதுக்கி இருப்பாங்க கல்லுல பார்க்க பார்க்கலாம். அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சு கடன்னு அந்த திருக்கடை காப்பு. இதுதான் முதல் தேவாரம். 12 திருமுறையில நமக்கு 18,000 பாடல்கள் இருந்தாலும் முதல் பாட்டு இந்த தோடு ஓங்காரத்தோட ஓங்காரத்தோட பிரணவத்தோட முடிக்கிற கடைசி பாட்டு இம்மோட முடிகிற மாதிரி அந்த மொத்த உலகெல்லாம் அப்படின்னு முடியும். பெரிய புராணத்தோட கடைசி வார்த்தை இது. ஓன்னு ஆரம்பிச்சு 12 திருமுறையில கடைசி பாட்டு இம்முல முடியும். எப்படியான ஓங்காரத்துக்கு இடையில உள்ளதுதான் 12 திருமுறைகளும். அது முதல் திருமுறையா நம்பியாண்டார் நம்பி நமக்கு தொகுத்து கொடுத்ததுதான் சம்பந்த சுவாமியுடைய 3600 பாடல்கள். இப்போ தேவாரம் தொடங்கிச்சு. திருக்கடை காப்பு பாடின உடனே அன்னைக்கு அப்படியே தோல்ல கூட்டி வச்சுட்டு கொண்டாடிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு சிவபாதைகிறது. எல்லாருக்கும் இந்த பாட்டு இந்த 3 வயசு குழந்தை பாடுதாமா அப்படின்னு அந்த தமிழ்ல அந்த விளையாடுது. அந்த தமிழோடைய அழகுக்கு அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டுக்கு போனா ஒரு சின்ன 10வது பரீட்சை எழுதுனா கூட நமக்கு அன்னைக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி தூக்கம் வராது. அன்னைக்கு பெருமானுடைய சிவன் ஞானத்தையே குடித்த அம்பாளுடைய அந்த தரிசனத்தை பார்த்து அந்த குழந்தை அப்படியே படுத்து ரொம்ப சந்தோஷமா. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த நாள் திரும்ப எந்திரிச்ச உடனே பாட்டுக்கு சீர்காழிக்கு வந்து மறுபடியும் சாமி தரிசனம் பண்ணி சம்பந்தர்கிட்ட ஒரு வித்தியாசமா சேக்கிலார் பதிவு பண்றது என்னன்னா, அவர் தலை யாத்திரை போனார்னா போறதுக்கு முன்னாடி கோயில்ல போய் சாமி கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டோம். திரும்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்ப கோயிலுக்கு போய் சுவாமி கிட்ட நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போவார். அப்படி சீர்காழி காலையில எந்திரிச்சு மறுபடியும் தோணியப்பரை தரிசனம் பண்ணிட்டு திருக்கோலக்கா போறார். திருக்கோலக்கால பெருமானும் அம்பாலையும் குழந்தை
தாளம் போட்டு எல்லா ஞானமும் வந்துருச்சு இல்லையா, கையை தட்டி தட்டி தாளம் போட்டு அம்பாளுடைய பாடலை பாடிட்டு இருக்காரு. அந்த குழந்தை தட்டுறதை பார்த்து கை சிவந்துருச்சு அப்படின்னு பெருமான் அதை தாங்க போறாம கை குழந்தைக்கு 3 வயசு குழந்தை இல்லையா, தட்டி தட்டி தாளம் போட்டு சிவக்கிறத பார்த்து கோயில்ல கருவறையில இருந்து பொற்தாளம் அவருக்கு பஞ்சாட்சரம் எழுதிய நமச்சிவாய மந்திரம் எழுதி பொற்தாளத்தை கொடுக்குறாரு. அம்பாள் எப்படி பார்க்கணும், பொண்ணுல ஓசை வராது, அப்பாக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா ரொம்ப அவசரத்துல கொஞ்சம் சமயத்துல மூளை வேலை செய்யாது, அம்மாங்கதான் எடுத்து சொல்லணும். அப்படி தங்கத்தை கொடுத்துட்டாரு, தங்கத்துல ஓசை வராது. அம்மா சொன்னேன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஓசை கொடுத்த நாளைக்கு அந்த தங்கத்திலையும் அவளுடைய அருளால ஓசை சப்தம் எழுப்பிடுச்சு. அந்த பொற்தாளத்தை வச்சு குழந்தை தட்டி தட்டி அம்பாள் ஓசை கொடுத்த நாயகி மேலையும் பெருமாள் மேலையும் இப்பவுமே யாராவது குழந்தைங்களுக்கு திக்குவா இருந்தாலும் பேச்சு சரியா இன்னும் வரல, வயசு வந்தனாலும் அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி அம்பாளுடைய நைவேத்தியத்தை அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு சரியானது நிறைய பேர் பிரத்யட்சமா இப்பவும் இருக்காங்க. தாளம் போட்டு வந்தாச்சு. அடுத்த கோயிலுக்கு கொஞ்ச தூரம் அவங்க அப்பா தூக்கிட்டு போவார். கோயில் கோபுரம் தெரிஞ்சோடனே இறங்கி கொடுக்கணும்னு உள்ள ஓடும். ஓடுனே பாட்டு பிரவாகமா வரும். அப்படி பாடிக்கொண்டே இருக்கும்போது இந்த தடவை திரும்ப சீர்காழிக்கு வந்தப்ப இவருக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க. யாருன்னா திருநீலகண்டத்து பாடனார். நம்மளுடைய நாயன்மார் வரிசையில 63 தனி அடியார் வரிசையில கடைசியா வர நாயன்மார். முதல் நாயன்மாரும் திருநீலகண்டத்து குயவனார், கடைசி நாயன்மாரும் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர். யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி மதங்க சூடாமணி, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. சம்பந்தருடைய பாடலுக்கு நாங்க யாழ் மீட்டுறோம், இசை பண்றோம் அப்படின்னு. அவரும் இது சமுதாய பார்த்தோம்னா சம்பந்தர் பண்ண புரட்சிகள் அதிகம், ஏராளம். பெரிய புராணத்துல நம்ம பதிவு பண்றது இப்ப நமக்கு சொல்லி கொடுக்கறதும் சரி. அப்போ அவரு உயர்ந்த பிராமணர், அந்தனர் குலத்திலையும் இவரு பாணர் குலத்திலையும் இருக்கிறவர். அவரை வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க மனைவியும் 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து சேர்ந்தவங்க கடைசியா பெருமன நல்லூர்ல சுவாமி வைகாசி மூலத்துல பெருமானுடைய கலக்கிற வரைக்கும் திருநீலகண்டத்தை பாடனார் கூடவே வரார். எல்லா பாடல்களுக்கும் யாழ் மீட்டி அவங்க மனைவி எழுதி எடுத்து வச்சுட்டு பதிவு பண்றாங்க அத்தனை பாடல்களும். இதுல வந்து கதையில இருந்து வெளில வந்தோன்னா நம்ம தேவாரம் கிடைக்கிறதுக்கு ராஜராஜ சோழன் காலத்துல எல்லாமே சிதம்பரத்துல மறைஞ்சு ரொம்ப நாள் இருந்தது இல்லையா. நம்ம பார்த்தோம் நம்பியாண்டார் நம்பி திருநாரையூர் தொல்லா பிள்ளையாருடைய உதவியால நமக்கு அந்த திருமுறைகளை எடுத்தாங்க, மீட்டு எடுத்தாங்க. இதை எந்த பண்ணுல பாடுறதுன்னு தெரியல, எல்லாருக்கும் குழப்பம். அப்போ இந்த மதங்க சூடாமணி அம்மாவோட அவங்களுடைய உறவுக்காரவங்க யாரோ ஒரு பெண்ணு தான் சொல்லி இதுக்கெல்லாம் பண்ணு எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு 300 ஆண்டுகள் கழித்து. இது நமக்கு 6ஆம் நூற்றாண்டும் நமக்கு 10ஆம் நூற்றாண்டுல இவங்க திருநீலகண்டத்து யாழ்ப்பாணோடைய மனைவியுடைய மதங்க சூடாமணியுடைய உறவுக்காரர்கள் தான் நமக்கு பன்னிசை. அதனாலதான் இப்பவுமே திருமுறையுடைய பன்னிசை இப்பவும் தொடர்ந்து அதே பண்ணுல பாடுறதுன்னு இருக்கு வழக்கம். இப்போ அவர் பண்ண சமுதாய புரட்சிகள் ஏராளம். தமிழ் அப்படி விளையாடும். திருமருகள் வரார். 7 வயசு சம்பந்த பிள்ளைக்கு 7 ஆகும்போது அப்பா பூணூல் கல்யாணம் பண்ணணும் முறையா, அதுக்கு என்னதான் படிப்பு எல்லா ஞானமும் 3 வயசுலயே குழந்தைக்கு வந்தாலும் முறையா அதை செய்யணும் அப்படின்னு பூணூல் கல்யாணம் பண்ணி வாத்தியார்களை வச்சு உபநயனம் பண்றதுக்காக அந்த ஏற்பாடெல்லாம் பண்றார். எல்லா அந்தனரும் வாத்தியார்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு. வந்து அந்த குழந்தைக்கு பூணூல் கல்யாணம் பண்ணிச்சு. அவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு அவர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறார். அங்கதான் அந்த நமச்சிவாய பதிகம். துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத பொழுதினும் அந்தியில் மந்திரம் அஞ்செழுத்திலே. அந்தனர்களுக்கான அந்தி பொழுதுல பண்ற மந்திரம் பஞ்சாட்சரம், அஞ்செழுத்து மந்திரம் அப்படின்னு அந்த அது அஞ்செழுத்திலே சொல்லிட்டு வருவார். என்ன மந்திரம் சொல்ல மாட்டார். 10 பாடல்கள் அந்த மந்திரத்தோட பெருமையை, வேதத்துல இருக்கிற சாரத்தை எல்லாம் சேர்த்து அவங்க பிராமணர்கள் அவங்களுக்கு நிறைய டவுட் வரும். இது பாட இது இந்த வேதத்துல இருக்கு, இது இங்க இருக்குன்னு அவங்களுக்கு அது தெரிய கேள்விகள் எல்லாம் வரும். கடைசியா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி அந்த 5 எழுத்து சொல்லிட்டே வந்து கடைசி 10வது 11வது பாட்டுல தான் 5 எழுத்து பஞ்சாட்சரமும் நமச்சிவாயத்தையும் அவர் சொல்வார். அப்படி அந்த பூணூல் கல்யாணமே வாத்தியார்களுக்கு வாத்தியாரா இருந்து நடத்தினோட சம்பந்த சுவாமி.
இந்த 7 ஆண்டுலேயே தான் அவர் தல யாத்திரை பண்ணும்போது திருமருகல் அப்படின்ற ஒரு ஊருக்கு வரார். கோயில் இங்கே இருக்குன்னா அவருடைய திருமணத்திலேருந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழுகுரல் கேட்குது. கோயில் வாசல்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்திலேருந்து ஒரு பொண்ணு சுவாமிக்கு முன்னாடி ஒரே அழுதுட்டு இருக்கா. ஒரு ஆண் உடல் கீழே கிடக்கு, இறந்து போயிருக்காங்க. அவங்க தொடாமல் அவள் அழுதுட்டு இருக்கா. மற்றவங்கன்னா கோயிலுக்கு வரோம், என்ன இந்த நேரத்தில் அலசத்தோம் அப்படின்னு ஒதுங்கிட்டு சுற்றிட்டு சாமி பார்க்க போயிடுவாங்க. வந்த வேலை ஆச்சாரியர்கள் பரம கருணையோட அவர் அழுத இடத்துக்கு அவங்களுக்கு என்ன துன்பமோ அதை போக்குறதுக்கு வேண்டி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அழுறார். அப்போ அந்த பொண்ணு சொல்றா, இறந்து கிடக்கிறவர் என்னுடைய அத்தை மகன். என்னுடைய அப்பா வைப்பூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற பெரிய வணிகர். அவருக்கு 7 பொண்கள். நான் கடைசி பொண்ணு. அந்த காலத்துல நிறைய பெண்கள் குழந்தைங்க இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறது. ஏன்னா ஆண்கள் வந்து வரதட்சணையை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருந்த காலம் அது. 7 பொண்ணுங்களுக்கும் அவங்க தங்கச்சி வந்து அவளால கொடுத்து காசு ரொம்ப ஏழ்மைப்பட்ட தங்கச்சி. அவங்க இருக்கும்போது என் பையனா அவன் பொண்ணுக்கு 7 பொண்ணு இருக்காங்க, யாராவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாது அவரும் வாக்கு கொடுக்குறார். அவங்க தங்கச்சி இறந்துட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த தங்கச்சி பையன் அவங்க வீட்லயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப காலமா. இதோ தரேன்னு முதல் பொண்ணு ஒரு டாக்டர் வந்தானா அவங்களுக்கு, 2வது பொண்ணு அப்புறம் ஒரு இன்ஜினியர். ஒரு பொண்ணா தரேன்னு சொல்லி அந்த பையனை ஏமாத்தி வெளியே பணக்காரங்களா கட்டி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த பொண்ணு கடைசி பொண்ணு, 7வது பொண்ணு. அவங்க அப்பா பண்றதெல்லாம் பார்த்து 6வது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அப்பா கொடுத்த வாக்குப்படி நான் இருக்கிறது நான் ஒருத்தி தான், எப்படியோ நான் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி உடன்போக்கு அப்பவே நம்ம வெளில கிளம்பி போயிடலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி திருமருகல் கோயிலுக்கு வந்து காலையில அங்க கல்யாணம் பண்றதா வேண்டி அங்க ஒரு மண்டபத்தோட ஒரு கோடியில அந்த பொண்ணும் இன்னொரு கோடியில அந்த பையனும் கல்யாணம் ஆகாதனால ரெண்டும் வேற அங்க தங்கி இருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பையனை பாம்பு தீண்டி இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அப்படி ஒரு அழுக, சரியா எனுமான் அழறாளே அப்படின்னு பெருமான் சம்பந்தருடைய தேவாரத்துல சடை அழிந்தவனே அழறாளே, சாமி உன் பேரை சொல்லி அழறாளே. இப்படி அழறது அந்த பொண்ணுக்கு குவளை மடலை வாழைக்கும் அந்த ஒரு தோட்டத்துல தண்ணி ஊத்துனா போற வழியில எல்லாமும் குவளை மரங்கள் வந்திருக்கும். ஆனா விடுறது வயலுக்கு தான். ஆனா அந்த மிச்சம் மீதி தண்ணி பட்டே வந்திருக்கிற அந்த குவளை மலர் எல்லாமும் பூத்து கிடக்கு. வேண்டாத தண்ணி, அதாவது எக்ஸஸ் வாட்டர் விழுந்து கூட அந்த மலர்கள்லாம் தாரமா மலர்ந்துருக்கு. உன்னுடைய பெருமானுடைய கருணையில ஓரறிவு இருக்கிற உயிர் எல்லாம் சந்தோஷமா இருக்கு, பூத்து குலுங்குது. இந்த பொண்ணு 6 அறிவு படைத்த பொண்ணுக்கு இப்படி அழ வைக்கலாமா அப்படின்னு பல பொருள்கள் கொண்டு அந்த பாடல்களை ரொம்ப அருமையா 10 பாடலும் பாடுறார். பாடின உடனே சம்பந்தர் தமிழுக்கு என்னெல்லாம் பெருமான் 5 தொழிலும் செய்யறாரோ அத்தனையும் திருஞான சம்பந்தர் அவருடைய பாடலால செய்வார். அதாவது ஆக்கல், ஒரு உயிரை எழுப்புறது. இந்த பாம்பு கொடுத்து அந்த பையன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே அதே கோயில் குருக்கள் கோயில் மேலும் சம்பந்தருடைய முன்னிலையில திருக்கல்யாணம் நல்லபடியா அவங்களுக்கு நடத்தி வைக்கிறார் சுவாமி. இது ஆக்கல் சம்பந்தருடைய. இன்னொரு ஆக்கல் நமக்கு மயிலாப்பூர்ல நடக்கும். 16 வயசு சம்பந்தர். அப்போ இது 7 வயசுலயே அவர் பண்ண அற்புதம். திருமருகலை இங்க இருந்து மறுபடியும் நாவுக்கரசு பெருமானுடைய தரிசனம் கிடைச்சு 2 பேரும் சேர்ந்து பல ஸ்தலங்கள் யாத்திரை போறாங்க. அங்க அப்பரே அப்படின்னு அழைத்து சுவாமி சம்பந்தருடைய இந்த குழந்தை நடந்து வருது பார்த்தோம் இல்லையா, கையில தட்டணும்னு தாளம் கொடுத்தவரு அப்பா தோல்லையே தான் கொஞ்சம் பல வருஷம் யாத்திரை நடந்தது சில நாள். அப்புறம் கோயில் கோபுரம் பார்த்த உடனே இருந்து இறங்கி ஓடி போய் சுவாமி தரிசனம் பண்ணோம். இப்போ சுவாமி ஒரு கோயில்ல எல்லாருக்குமே சொல்றாங்க, இந்த குழந்தை நடந்து வர்றதை பார்த்து கால் வலிக்குமே பிள்ளைக்கு அப்படின்னு. முத்து பல்லக்கு எல்லா தீட்சிதர்களுக்கும் காலில் அன்னைக்கு கனவுல போய் திருஞான சம்பந்தர் வராங்க, நாளைக்கு காலையில நான் கோயில் இதெல்லாம் வச்சிருக்கேன், நீங்க அவனுக்கு வந்த உடனே எடுத்து கொடுங்க அப்படின்னு. முத்து பல்லக்கு, முத்து சிவிகை, முத்து கொடை, முத்துலயே அந்த கட்டியம் போடுறது. முத்துக்கு ஒரு தன்மை என்னன்னா வெயில் எல்லாம் வாங்கி வெப்பத்தை வாங்கி குளிர்ச்சி அதுக்குள்ள வச்சுட்டு கொடுக்கும் திரும்ப. அப்படி
சுவாமிகளுடைய அவங்க எல்லாருக்கும் காதுல விழுந்த உடனே காலையில எழுந்திரிச்சு பார்த்தாங்கன்னா கோயில் திறக்கிறாங்க. எல்லாருக்கும் குருக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். ஆஹா, சாமி சொன்னபடியே வச்சிருக்காரு. அதே மாதிரி சம்பந்தருக்கும் சொல்லியிருக்காங்க, உனக்காக எல்லாம்